375 இருக்கு. கொஞ்சம் சதையா போடுங்க எனக்கு. ஈரப்பழமா? ஈரல் வேண்டாம். அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் கட்டிப்பாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து இந்த மரம் வளர்ந்துருக்கு. ஸோ வந்து நான் டிஃபன்லாம் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த ஊருக்கு வந்தாலே 3 இட்லி 10 ரூபா, 3 இட்லி 10 ரூபாய்க்கு கிடைக்கும். காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். நான் மாடி தோட்டத்தில் வளர்ந்த அறுவடை பண்ண காய்கறிகள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் பாருங்க, அது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கிச்சன். நான் விளாக் போட்டாலே நீங்கள் யாரும் சரியாகவே பார்க்க மாட்டீங்க. ஸோ வந்து நான் வித்தியாசமாக இன்னைக்கு ஊரில் வந்து ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதாவது விளாக் போட்டாலே பார்க்க மாட்டீங்கன்னா வெளியே போய் விளாக் போடுறோம் பார்த்தீங்களா, அதை நிறைய பேர் பார்த்துட்றீங்க. அதேமாரி மீன் வீடியோஸ் பற்றி போட்டால் ஏகப்பட்ட பேர் பார்த்துட்றீங்க. ஸோ வீட்டில் வந்து செல்ஃபி விளாக், ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், டெய்லி விளாக் இந்த மாதிரி போட்டால் வந்து நீங்கள் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அதனால என்னோட விளாக் அவசியம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பாருங்களேன், நம்ம வந்து ஊருக்கு வந்திருக்கோம். எவ்வளோ பச்சை பசேல்னு செழுமையாக மரங்கள்லாம் ஓங்கி வளர்ந்துருக்கு பாருங்க. தென்னை மரம், மாமரம் எல்லாம் ஸோ நம்ம சைட்லேயும் இருக்கும். நான் அதோட அப்டேட்ஸ்லாம் என்னோட மாடி தோட்ட சேனலில் போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒன் டே வித் மீ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து என்னோட சித்தி வீட்டில் தங்கியிருக்கேன். இதோடையாரம் பாருங்க. அவன் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லணும், பாய் சொல்லக்கூடாது. ஸோ அந்த இன்னைக்கு vlog வந்து நம்ம இனிதே தொடங்கலாம். காலையிலே நல்லா பச்சை பசேல்னு சூரியன்லாம் வந்துடுச்சு பாருங்க. பச்சை பசேல்னு இருக்கு, சூரியன் வந்துருக்குது, செமையா இருக்க போகிறது. நைட் வரைக்கும் நான் என்ன பண்றேன்னு அவசியம் நீங்க பாருங்க. ஸோ ஒன் டே ஃபுல்லா இந்த ஊர்ல நான் என்ன பண்றேன், லெட்ஸ் ஸ்டார்ட் தி டே. கறி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஊர்ல இருக்க கிள்ளை மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வந்து கறி கடைக்கு நம்ம கறி வாங்க வரணும். முழுக்குத்துறை ஒரு கிராமம் தானே, அங்க கறிலாம் வெட்ட மாட்டாங்க. நம்ம வந்து ஏதாவது வேணும்னா கிள்ளைக்கு தான் வரணும். ஸோ வந்து எவ்வளவு பேர் வாங்குறாங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு சூப்பர் சண்டே, அதனால வந்து நிறைய பேர் வந்து கறி வாங்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கிராமங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த சண்டே மட்டும்தான் அந்த மட்டன் கிடைக்கும். மற்ற நாள்லாம் ஒர்க்கிங் டே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கிடைக்கவே கிடைக்காது. சனிக்கிழமை காலையிலே வந்துடணும், 6 மணி டு 8 அதுக்குள்ளே வந்தால் தான் அந்த மட்டன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சிக்கன் கூட நம்ம வந்து 1/2 கிலோ வேணும் அப்படி இப்படின்னு சொன்னால் தான் வந்து வெட்டுறாங்க. ஸோ வந்து சிட்டியில் நம்ம போனால் எனி டைம் சிக்கன் கிடைக்கும், காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, காலையிலே வந்துடணும். அதே மாதிரி மட்டன்னா சனி ஞாயிறு 9 மணிக்குள்ளே வந்துடணும், அப்போ தான் அந்த மட்டன் வந்து கிடைக்கும். இங்க பாருங்க, சரான், நான் வந்து மட்டன் வாங்க தான் வந்தேன், வாங்கிட்டேன். போட் ஹவுஸ் போறோம் பாத்தீங்களா, அந்த ரூட்ல தான் வந்து இருக்கும். ஆடை இப்ப அப்படியே கழுத்து அறுத்தாங்க, என் கண் முன்னாடி அப்படியே கழுத்து அறுக்குறாங்க. இந்த ஆடுங்கெல்லாம் வந்து இங்க கிராமத்துல மேயிற ஆடு தான், இவங்க கிட்ட வரும், இவங்க விலை கொடுத்து வாங்கி வெட்டுவாங்க. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்பயே வெட்டி இப்பயே வாங்கிட்டு போய் சமைக்கிறதுல செம்ம ருசியா இருக்கும். எப்போ ஊருக்கு வந்தாலும் நான் ஒரு தடவையாவது மட்டன் வாங்கி சமைச்சு சாப்பிட்றேன். ஸோ நீங்க எப்படி உங்க சொந்த ஊருக்கு போனா மட்டன் சமைப்பீங்களான்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த ஊருங்கள்ல இருக்க மட்டனே செம்ம டேஸ்டா இருக்கும் ஆடு. ஸோ சிட்டிலலாம் வந்து அவங்க எப்படி அவங்க ஆடு அவங்களுக்கு சப்ளை வருது, எங்கேருந்து வருதுலாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கிராமத்து ஆட்டுக்கு தனி ருசி. எவ்வளோ ஒரு கிலோ இன்னைக்கு? 750. 300 ரூபாய்க்கு போடுங்க. 1/2 கிலோ எவ்வளோக்கு வரும் அப்படின்னா 750னா 350, 375. ஆ 1/2 கிலோ வாங்கிப்போமா? 1/2 கிலோவே போட்டுருங்க. 375 இருக்கு. கொஞ்சம் சதையா போடுங்க, எனக்கு கொழுப்பே வேண்டாம். ஈரப்பழமா? ஈரல் வேண்டாம், எனக்கு சதையா போடுங்க. லாஸ்ட் தடவை எனக்கு ஒரு எலும்பா வந்துருச்சு, சாப்ஸ் பீஸ் கடைசி நேரத்தில் வந்ததுனால. ஸோ மட்டன் வாங்கினோமா, அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ வழக்கம் போல செக்கு எண்ணெய் இங்க வாங்க காட்டுங்க. இதுல வந்து சரியா வைக்க முடியாம அப்படி உழுந்து கிடக்கு. வீட்டுக்கு போனதும் ஒரு பேக் எடுத்து அதுல அழகா வச்சு நம்ம இதுல ஸ்டோர் பண்ணிப்போம். இங்க வந்து நான் செக்கு எண்ணெய் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது. ஸோ இங்க பாருங்க, கடலை புண்ணாக்கு. இதை நான் வீட்டில் போய் காட்டுறேன். கடை வீதி இருக்கு பார்த்தீங்களா, இங்க வந்து நான் ஏடிஎம் வரும்போதும் சரி, இல்லைன்னா மார்க்கெட் வரும்போதும், இது ஒரு ஃபுல் தெருவுங்க. ஒரு செவுருலேயே வந்துட்டு ஒரு பெரிய மரம் வந்து வளர்ந்துருக்கும், தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, இப்போதான் லைட்டிங்கே வருது. செவுருலேயே எப்படி மரம் வளர்ந்துருக்கு பாருங்க அழகா. நான் வந்து நினைப்பேன்,
நிறைய பேர் மாடி தோட்டத்துல மண்ணை கொட்டி அதுலயே மரம்லாம் வந்து வளர்க்குறாங்களே, இந்த மாதிரி செவுருல அந்த மரம் வந்து இறங்கிடுமா அதே மாதிரிலாம் நினைப்பேன். அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ நிறைய பழைய பில்டிங்லாம் விசிட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது பார்த்தா இந்த மாதிரி நிறைய மரம் வளர்ந்துருக்குங்க செவுருலயே. இது என்ன மரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க, ஓங்கி பெருசா வளர்ந்துருக்கு செம்மையா. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. செவர்லயே வேர் விட்டு இவ்வளவு பெரிய மரம் வளர்ந்துருக்கு பாருங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். இது சொந்த ஊர்ல எப்படி இருக்கிறது உங்ககிட்ட நான் காமிக்கணும்னு நினைப்பேன். இப்பதான் நான் வந்து எடுத்திருக்கேன். பாருங்க எப்படி போறது தெரியுது உங்களுக்கு. புங்கை மரம்னு நினைக்கிறேன். புங்கை மரமா என்ன மரம் அது பின்னாடி காமிக்கிறேன். இலை பாருங்க, இந்த செவர்ல வளர்ந்த மரம், அதோட இலை அழகா இருக்குல்ல பார்க்கவே. அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் கட்டிப்பாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து இந்த மரம் வளர்ந்துருக்கு. இந்த செங்கல் பாருங்க எப்படி இருக்குன்னு, பழைய காலத்து கல். இதுலயே தெரியுது இது ஒரு ஓல்டு பில்டிங். அந்த செங்கல் வந்து செம்மண்ல தானே தயாரிச்சிருப்பாங்க, அதனால இந்த மரம் இதுல இறங்கிச்சு போல இருக்கு. இந்த மாதிரி இது பாருங்க, இங்க ஒரு கிளை வந்து அதுல ஒரு வேப்ப மரம் வர கலர்ஃபுல்லா நிறைய மரம் கலந்து இருக்குது போல இருக்கு. இதுல பின்பக்கமா போய் பார்த்தா தெரியும் இதுல ஏதாவது இடம் இருக்குதா, அதுலயும் இது வேர் விட்டுருக்கா அந்த மாதிரி. பாருங்க செமையா இருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் இப்போ 10:30 மணி இருக்குங்க. ஸோ வந்து நான் டிஃபன்லாம் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த ஊருக்கு வந்தாலே 3 இட்லி 10 ரூபா, 3 இட்லி 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இது காட்டுங்களேன், நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த இட்லி. இது பாருங்களேன், அப்படியே ரொம்ப சுட சுட அந்தமா இட்லி கடைக்காம எடுத்து தருவாங்க. அதுக்கு வேற வீட்லயே அரைச்ச பொடி, அப்புறம் ஒரு கார சட்னி, இது பாருங்க சாம்பார், அப்புறம் தேங்காய் சட்னி. இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிப்பா, நாம சாப்பிட்றதே 2 இட்லி தான், புரியுதுங்களா. அதுல வந்து 3 10 ரூபாய் கிடைக்கிறதுனால ரொம்ப ஹோம்மேடு, கிராமத்துக்குள்ள இட்லி வாங்கி சாப்பிட்றோம். ஸோ ஹோம்மேடு தானே, இதுல எந்த ஒரு ஹோட்டல் கடை மாதிரி கிடையவே கிடையாது. அதனால நான் டைம் கிடைச்சா சமைப்பேன் காலையில. இப்போ நான் அங்க போயிட்டு வந்தேன் பாத்தீங்களா, அதனால வந்து சமைக்க முடியல. ஸோ நம்ம இட்லி சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். இங்க பாருங்க அந்த எண்ணெய் இதுலதான் இருக்கு. ஸோ இந்த பேக்ல வந்து நான் அப்படியே வச்சிருவேன் டிக்கில. ஸோ இந்த டிக்கில வைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் 220 ரூபா. அது 1 லிட்டர் 220 ரூபா. 1/2 லிட்டர் நான் தேங்காய் எண்ணெய் வாங்கினேன். ஸோ 2 வாரத்துல நான் திரும்பி வருவேன் இங்க. ஸோ அந்த 2 வாரத்துக்கு எனக்கு 3 லிட்டர் கடலை எண்ணெய் போதுமானதா இருக்கும், புரியுதுங்களா. அதே மாதிரி நான் வந்து ஒரு தேங்காய் புண்ணாக்க வந்து எடை போட்டேன். இங்க வந்து இது பாருங்க, ஒரு மூட்டை நிறைய தேங்காய் புண்ணாக்கு வாங்கியிருக்கேன். நான் வாங்கல, காசு கொடுத்து, இது ஃப்ரீ. கடைக்காரர் வந்து என்ன கேட்டாரு, என்ன நீங்க கடைக்கு வருவீங்க அடிக்கடி, இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியறது இல்லை அப்படின்னாரு. அதனால என் கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, அதனால நான் எப்பயாச்சும் தான் வரேன் ஊருக்கு, அதாவது மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சும்மா அடிக்கடி வந்துட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் எப்பயாச்சும் தான் வரேன். அதே மாதிரி சொன்னேன். நான் எப்போதுமே அவர்கிட்ட என்ன வாங்குறதுனால 3.5 கிலோ தேங்காய் புண்ணாக்குங்க அப்படியே ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. 3.5 கிலோ தேங்காய் புண்ணாக்கு. சென்னையில வந்து 1 கிலோ தேங்காய் புண்ணாக்கு 25 ரூபாயில இருந்து 30 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து எனக்கு 3.5 கிலோ தேங்காய் புண்ணாக்க ஃப்ரீயாவே கொடுத்துட்டாரு. நான் எவ்ரி டைம் வரும்போது அவர்கிட்ட கேட்பேன், ஸோ இந்த தேங்காய் புண்ணாக்கு வந்து இருக்கா கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதுல வந்து NPKவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. கடலை புண்ணாக்கு எந்த அளவுக்கு செடிக்கு வேலை பார்க்குமோ அந்த அளவுக்கு இந்த தேங்காய் புண்ணாக்கு வந்து வேலை பார்க்காது. அதுல என்னங்க காய்க்க போகுது பூக்க போகுது, அப்படியே ஃப்ரீயா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கூகுள்ல போய் சர்ச் பண்ணா NPK குறைவு தான், ஆனா இது செடிக்கு சூப்பரான ஃபெர்டிலைசர். மக்க அந்த தேங்காய் புண்ணாக்கு செமையான ஒரு உரமா மாறும் செடிக்கு. காய்க்காத செடி காய்க்கும், பூக்காத செடி பூக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விலை கம்மியா இருக்கிறதுனால நான் நிறைய யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். மாடியில நல்லா நிறைய வந்து செடிலாம் வந்து காய்க்கும் பூக்கும். ஸோ அதனால ஃப்ரீன்னு அவரோட அபிப்பிராயம். அது வந்து NPK இல்லைன்றாரு. என்னோட அபிப்பிராயம், நான் படிச்சு பார்த்த வரைக்கும் அது நல்ல உரம் தான். அதனால வந்து நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதையும் வந்து நீங்க பாத்தீங்கல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம லஞ்ச் கண்டினியூ பண்ணிட்டு என்னோட சொந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க தேவையில்லாத செடி கொடிலாம் நிறைய வளர்ந்து கிடக்கு, அதை போய் கிளியர் பண்ணணும். ஸோ வந்து நான் அவசரமா சமைச்சிட்டு இருக்கேன். டைம் இப்போ 11 மணி இருக்கும். ஸோ வந்து அவசரமா நான் சமைக்கிறேன். ஸோ வாங்க, இங்க ஒரு ஆள் குளிச்சுட்டு வந்துருக்கு, அதை பாக்குறீங்களா. ஈஜிப்ட்ல வர பொம்மை மாதிரி இருக்கு பாருங்க அது தலை. அப்படியா, ஹாய் சொல்லு. அது என்ன வாய் மேல ஒண்ணு, இட்லி சாப்பிடுறியா, தொட்டுக்கியா? கறி குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், நல்லி, போட்டு எலும்பு, போட்டி எலும்புன்ற பாரு, எல்லாமே இருக்கு. குளிச்சுட்டு வருவோம் கடகடன் மார்க்கெட்ல போய் எல்லாத்தையும் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். லஞ்சுக்கு வாங்கிட்டு வந்தோம் பாத்தீங்களா மட்டனு. ஊருக்கு தானே வந்திருக்கோம், சிம்பிளா ஒரு குழம்பு வச்சுட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன் இப்ப நவடேஸ் அப்படின்னா, வெயில் காலம் அதிகம் வருது பாத்தீங்களா, நம்ம காய்கறிகள் நிறைய சாப்பிடணும்.
நான் மாடி தோட்டத்துல வளர்ந்த அறுவடை பண்ண காய்கறிகள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம் பாருங்க. அது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து இங்க இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கே நிறைய பெருசு பெருசா காய்கறி எல்லாம் கிடைக்கும் போது நம்ம ஏன் கடையில போய் வாங்கணும்? அதனால நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்து பீர்க்கங்காவை நல்லா வெங்காயம் தக்காளி பருப்பு போட்டு சூப்பர் ஸ்வீட்டா ஒரு கூட்டு செஞ்சிருக்கேன். அந்த மட்டனை வந்து ஒண்ணுமே பண்ணல, அப்படியே ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். நான் சிம்பிளா ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். ஏன்னா நம்ம காய் சாப்பிட்டாகணும்ல, அதனால. அதை போக முள்ளங்கி கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு சூப்பரான ஒரு சாம்பார். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்க. சூப்பரா ரைஸ் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கு எனக்கு. நான் வந்து சாம்பார் வந்து யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக அதுல இருக்க காய் தக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க சாப்பிட்றதுக்கு வெறும் வாயில. இந்த காலத்துல பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. காயை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து கொடுத்து பழகினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல சாப்பிட மாட்டேங்குங்க. என் பொண்ணுலாம் வந்து வயிறு ப்ராப்ளத்தினால அவஸ்தைப்படுது. அதாவது பழங்கள் நம்ம வந்து வளர்க்கணும், செடி ஊருங்கள பழம் வளர்க்கணும். எதுக்கு வளர்க்குறோம்? ஆரோக்கியமா அதை சாப்பிட்டுட்டு நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு தான். அதை சப்போட்டாவை எடுத்துட்டு போய் கொடுத்தா சாப்பிட்றது கிடையாது. ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து கொய்யா பழம் கொடுத்தா அதையும் சாப்பிட்றது கிடையாது. காய்கறிகள் மாடியில இருந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து நல்ல சமையல் செஞ்சு காய்கறிகளை கொடுத்தா அதையும் சாப்பிட்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான் வரும். கீரையில இருந்து காய்கறியில எல்லாமே தினம் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். அது சாப்பிடாத இருக்க பட்சத்துல உடம்புல ஈரப்பதம் இருக்காது. ஈரப்பதம் இல்லாத இருக்கும்போது உங்களுக்கு செரிமான சக்தி குறையும். இப்போ நார் சத்துல இருந்து மற்ற சத்துக்கள் எல்லாமே இந்த காய்கறியில தான் இருக்கு. இப்போ நான் மட்டன் செஞ்சாலும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்போ என் பொண்ணு போன தேர்ஸ்டேல இருந்து வயிறு ப்ராப்ளம், சரியாவே சாப்பிட மாட்டேங்குது. 2 இட்லி கொடுத்தாலும் 2 மணி நேரம் தட்டிலே எடுத்துட்டு இருக்கு. ஃபுட் கிரேவிங் இருக்கணும் நம்மளுக்கு. ஒரு தட்டுல போட்டிருக்கோமா சாப்பாடை, இந்த பாக்குறதும் ஐயோப்பா சூப்பரா இருக்கும், அல்லணும் பசிக்குது போடுங்க சாப்பாடு அப்படின்னு 1 மணிக்கெல்லாம் கேட்கணும். எந்த ஒரு இடத்துல சாப்பாடை நம்ம கிரேவிங் இல்லாம சாப்பிட்றோமோ அது ருசிக்கவே ருசிக்காது. இப்போ இந்த லஞ்ச் இதோட முடியுதுங்க. நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அங்க போய் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு பாக்குறேன், வாங்க முடியுமான்னு பாக்குறேன். முடிஞ்சா நான் அதை தனி வீடியோவா கொடுக்குறேன். இன்னைக்கு சண்டே இல்லை அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நைட்டுக்கு வந்து அந்த சாம்பார் இருக்கு, சாப்பிட்டு நம்ம முடிப்போம். விளாக கண்டினியூ பண்ண முடியுமான்னு பாக்குறேன்.